பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறேன். அது ஃபாரின் கம்பெனி. கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா பர்மனண்டா கூப்பிட மாட்டேன்றாங்க. எனக்கு ஆசையா இருக்கு, அங்க போய் வேலை பார்க்கணும். நான் வரேன்னு சொல்லி ஆஃபர் கொடுத்துட்டேன். இன்னும் கூப்பிட 6 மாசம் 7 மாசம் ஆச்சு. இந்த கவலை இருக்கா? அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு கவலை. ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காரு, நான் இங்க இருக்கேன். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, நான் இந்தியால இருக்கேன். நான் ஹஸ்பண்டோட போய் சேரணும், அங்கேயே போயிடலான்னு பாக்குறேன். விசா கிடைக்கல, எதுவுமே கோத்துரு ஆக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது செகண்ட். மூன்றாவது, சொந்த வீடு பிளான் பண்ணி தோத்து போயிட்டோம். முடியவே இல்லை. நிறைய தடவை பிளான் பண்ணோம். பக்கத்துல ஒண்ணு போட்டாங்க, ப்ராஜெக்ட் போட்டாங்க, போய் பார்த்தா எல்லாம் பண்ணோம், எல்லாம் செஞ்சோம். ஏதோ ஒரு விதத்துல தடைகளாகி வாங்க முடியல. இது 6 ப்ராஜெக்ட பார்த்துட்டேன், வாங்க முடியாம போயிடுது. இது ஒருத்தரோட கவலை. இன்னொருத்தரோட கவலை, எங்க வீட்டுக்காரு வெளியூர்ல இருக்காரு, நான் உள்ளூர்ல இருக்கேன். எங்க வீட்டுக்காரு அங்கேயிருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வரணும், கவர்மெண்ட் ஜாப், வர முடியல. ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு. வரக்கூடிய சுச்சுவேஷன் அப்படியே தடங்கள் ஆயிடுது. எத்தனை பேருக்கு இந்த கவலை இருக்கு? இன்னொரு கவலை இருக்கு. ரிட்டையர் ஆனவனா சொந்த ஊர்ல போய் செட்டில் ஆயிடணும் நினைக்கிறேன். முடியல, ரிட்டையர் ஆயிட்டேன். என்னமோ தெரியல, இங்க ஒரு பிடிப்பினை இருக்கு. இங்கேருந்து சொந்த ஊர் போயிடணும். சொந்த ஊர்ல சொந்த வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. பையனும் ஃபாரின் போயிட்டான், எல்லாம் ஃபாரின் செட்டில். நானும் என் வீட்டுக்காரர் மட்டும்தான் இருக்கோம். ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டா நல்ல எல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்க, ஒண்ணுன்னா பாத்துப்பாங்க. ஆனா இந்த வீடு விற்கவே மாட்டேங்குது. வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன இருக்கா? அடுத்தது, நான் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணி பேக் அடிச்சுட்டேன். முடியல, போட இந்த கம்பெனி விட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களும் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்றாங்க, கிடைக்க மாட்டேங்குது. அது ஒண்ணு. அடுத்தது, ப்ரமோட் பண்ணிட்டாங்க, ஹைக்கே வரல, அதே சம்பளத்துல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கேன். நானும் இதை இன்னைக்கு போடுவாங்க, நாளைக்கு போடுவாங்க, 3 வருஷம் ஆச்சு. அதுக்கு அடுத்தது, எங்க பையன் படிக்கவே மாட்டேங்கிறாங்க. நல்லா படிச்ச பையன், சேர்க்கை சரியில்லை, கெட்டு போயிட்டே இருக்கான். அவனை எப்படியாவது கொண்டு வந்துடணும், அந்த சேர்க்கையிலேருந்து மாட்டி கொண்டு வந்துடணும். எத்தனை பேருக்கு இந்த எண்ணங்கள் இருக்கு? அடுத்தது, என் பையன் வாங்காத மெடலே கிடையாது. பாருங்க, அப்படியே சுத்தி பார்த்தா மெடல்ஸா நிறைய இருக்கு. கராத்தேல பயங்கர மெடல்ஸ். இப்ப கராத்தே போக மாட்டேங்கிறான். வேண்டாம், கராத்தே வேணாம், வேற இடத்துக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன். வேவரிங் மைண்டா இருக்கு. நிறைய மெடல்ஸ் கராத்தேல. அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அப்பா அம்மா கீழே உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கு என்ன பரிகாரம்? சோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துக்கெல்லாம் ஒரே ஒரு பரிகாரம் நான் சொல்றேன்னா செய்யலாம்ல? நீங்க செய்யலாம் இல்லையா? அது என்ன பரிகாரம், என்ன செய்யணும்? சிம்பிள் தான். உங்களுக்கு பெரிய செலவெல்லாம் என்னைக்குமே வைக்க மாட்டேன். கடவுளிடத்துல சரணாகதி தான் சொல்லுவேன். இதுவும் அதுதான். என்ன, இவ்வளோ பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போனா ஒரு பிரச்சனையா சால்வ் ஆயிடும். எங்க? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்களுக்கு போங்க. எப்ப போனோம்? ஞாயிற்றுக்கிழமை காலையிலயோ சாயங்காலமா போங்க. அங்க இருக்கிற ஐயரையோ வாட்ச்மேனையோ இல்ல அங்க இருக்கிற ஆபீஸ்ல கேளுங்க, ஐயா நான் ஒரு சும்மா கூட்டி தள்ளணும் குப்பைகளை, ஒரு 1 மணி நேரம் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, அழகா கூட்டி கிட்டி நீட். அந்த கோவில் அப்படி ஒரு நீட்னஸ், நீட்டா பண்ணுங்க. அபிஷேகத்துக்கான சாமான் இருக்கா, கொண்டு போய் விளக்கி வைங்க. லேடிஸ் எடுத்துட்டு போய் விளக்கி வச்சு அந்த ஐயர்கிட்ட கொடுங்க. ஜென்ஸ் ஒட்டடை, நீ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா போங்க, ஜென்ஸ் ஒட்டடை நல்லது தானே உங்களுக்கு. ஜென்ஸ் ஒட்டடைங்க. இல்ல எங்க வீட்டுக்காரர் அங்க இருக்காரு, இங்க வரணும், நீங்க செய்யுங்க. இல்ல உங்க வீட்டுக்காரர் செய்யட்டும். அங்க போய் ஏதாவது ஒரு கோவில்ல உங்களுடைய பிரார்த்தனைக்கு ஏத்த மாதிரி நீங்கள் போய் உழவார பணியை செய்யுங்க. தனித்தனியா போய் செய்யுங்க, கும்பலே வேணாம். போயிட்டு திரைசீலி இருக்கும், அதை துவச்சு கொடுங்க. இல்ல நல்லா ஒரு இடத்த போய் கிளீன் பண்ணி அழகா பண்ணீங்க. சில இடத்துல பிரசாதங்கள்லாம் சிந்தி காலில் பட்டு பிச்சுக்குன்னு இருக்கும், அதெல்லாம் கிளீன் பண்ணி அழகா என்ன பண்ணணுமோ வாரம் ஒரு தடவை சண்டே போய் பண்ணுங்க. எனக்கு சண்டே லீவு கிடைக்காது சார், வீக்டேஸ்ல போங்க. போயிட்டு அழகா பண்ணுங்க. ஒரு கோவில்ல பெரிய ஃபங்க்ஷன் வருது, அந்த ஃபங்க்ஷன்ல கியூவை மானிட்டர் பண்ணுங்க. எல்லா ஹெல்ப்பும்
இறைவனுடைய சன்னிதானத்திலே இறைவனுக்கு நீங்கள் அர்ப்பணிக்க உங்களுடைய எல்லாமே சால்வ் ஆகும். ஏன்? இறைவனை மிஞ்சி எதுவுமே கிடையாது. இறைவன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டான்னா யாராலையும் தடுக்க முடியாது. இறைவன் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சான்னா யாராலையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. சோ இறைவனுடைய கடாட்சம் தான் நமக்கு என்றென்றும் தேவை. அதனால இறைவனுடைய சன்னிதானத்துல இறைவனுக்கு இறை பணி செய்வதுல எந்த விதமான தவறு எதுவும் இல்லை இல்லையா? இது ஒரு பரிகாரம். இதுக்கு என்ன வேணும்? உங்களுடைய நேரமும் காலமும் ஒத்துழைக்க வேண்டும். அவ்வளவுதான். அங்க போய் விளக்கு போடுங்க, இங்க போய் அர்ச்சனை பண்ணுங்க, எதுவுமே கிடையாது. போயிட்டு கோவிலை கிளீன் பண்ண போறீங்க, விளக்கமாறு எடுக்க போறீங்க, கூட்ட போறீங்க, மரத்துல அள்ள போறீங்க, குப்பையை கொட்ட போறீங்க, அவ்வளவுதானே. சிம்பிளா செய்யலாம்ல. இல்ல ஒட்டடாடிங்க, எதுவுமே தப்பு கிடையாது. செய்யறீங்களா? செய்யுங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளை இந்த பரிகாரம் மூலியமாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அவ்வளவு விஷயம் உங்களுக்கு காத்திருக்கு. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.